நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாமா? இப்பொழுது நாம் மிதுன ராசியை பார்க்க போகிறோம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. இந்த ராசிநாதன் இங்கே ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் புத பகவான். இது அமக்கலங்க. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள், அதில் பயிலக்கூடிய மாணவ மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் நல்லா படித்து மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள். அதுலேயும் நீட் எக்ஸாமுக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு பிரமாதமாக நல்ல ஒரு ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. பணம் பல வகையில் வரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளியார் நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வரக்கூடிய அமைப்பு, நட்பு வட்டாரமோ சொந்த பந்தமோ அவங்களுடைய சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். 3ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார். சூரிய புதன் சேர்க்கை ராசியிலேயே இருக்குது. நிபுணத்துவ யோகத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அரசாங்கத்தால் அனுகூலங்கள், தந்தையால் அனுகூலம், இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு. ஒரு சிலர் வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, அல்லது 2 வீலரை விற்றுட்டு 4 வீலர் கூட வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. 5ல் கேது பகவான் இருக்கிறார். 5ல் கேது இருந்தால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சொந்த தொழில் செஞ்சால் சூப்பருங்க, விருத்தியாகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 5ல் கேது இருக்கிறது. பிள்ளைகள் உள்நாடு ஆகட்டும் வெளிநாடு ஆகட்டும் நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. ஆனால் பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டு வாருங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை படிக்கிற இடத்துலையோ ஏதாவது இன்னல்களோ இடர்பாடுகளோ வரக்கூடிய அமைப்பு இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஒரு சிலருக்கு வரலாம். சங்கடகர சதுர்த்திக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இப்போ 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். வாஸ்து தோஷம் இல்லை. ஏதாவது குடியிருக்கிற வீட்டில் வாஸ்து தோஷம்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ அந்த தோஷம் நீங்கிவிடும். மற்றபடி நீங்கள் இந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி நல்ல கல்வி பயிலக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவீர்கள். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இது ஏற்கனவே மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரிதான். ஆனால்
இப்பொழுது அந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால அவர் 7 இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனியினுடைய வீரியம், அந்த வீரியம் இருக்காது. ஏன்னா 7 இருப்பதாக ஒரு ஐதீகம். 7 இருந்தாலும் சில இடர்பாடுகள் வரும். பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், அல்லது நட்பு வட்டாரங்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்படி ஏதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரலாம ஒழிய மற்றபடி பெரிய அளவுக்கு ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டு விடாது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார், தனித்து தான் இருக்கிறார். அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டுன்னு சொன்னான். அப்போது வேலை பார்க்குறவங்களுக்கு, தொழில் பண்ணுற இடத்துல சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை வரும். அரசு உத்தியோகமோ தனியார் துறையோ அதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இடர்பாடுகள் வரும். 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும், பதவி ஆட்டங்காணும்னு சொல்லுவாங்க. ஒன்று நீங்கள் ஒழுங்காக போயிட்டுருக்கிற வேலை திருத்துப்புன்னு தூக்கி எங்கேயா லாங்கில் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு சில இடர்பாடுகள் வரலாம். நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை தோறும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. 11ஆம் இடத்தில் ராகு பகவான் 11 செவ்வாய் அங்கே ஆட்சி பீடத்திலும் இருக்கிறார். 2 பேரும் இருக்கிறாங்க 11ஆம் இடத்துல. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கும். பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களோ, பிள்ளைகளுக்கு லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற கருவிகள், அல்லது உங்களுக்கு ஆடைகள், ஆபரண சேர்க்கை, நகைகள், தங்க நகைகள், வைரம் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையலாம். மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாகத்தான் அமைகிறது. சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள், எந்த ஒரு இடர்பாடும் உங்களுக்கு ஏற்படாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.